ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நார்த்தங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கழுகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி பீஸ் போடணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் உப்பு போட்டு இந்த மாதிரி குலுக்கி ஒரு 3 நாள் ஊற விடுங்க. கொஞ்சம் அதிகமாக உப்பு சேருங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 4 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு, 2 பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 25 வரமிளகாய் எடுத்து அதையும் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு குத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சூடு பண்ணி நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி 200 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 25 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மாங்காய் இஞ்சி கிடச்சின்னா சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு குத்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நார்த்தங்காய் எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சட்னி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 நல்லெண்ணெய் மேலாட்டுக்கு விட்டு இறக்கிடுங்க. நம்ம வினிகர் சேர்க்கல, ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டே போகாதுங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.